அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்வத்துல் ஹசனாவினால் நடாத்தப்படும் மன்றம் நிகழ்ச்சியில் தொழுகையின் முக்கியத்துவம் எனும் தலைப்பில் சிறு பேச்சை பேச வந்திருக்கும் நான் உஸ்வத்துல் ஹசனா அகாடமியில் ஹிஃபுல் செய்து கொண்டிருக்கும் ஐமன் அசாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான செயல்களில் ஒன்று தொழுகையாகும். மறுமையில் தொழுகையை பற்றியே முதலில் விசாரிக்கப்படும். தொழுகை சுவனத்தின் திறவுகோல் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நிச்சயமாக தொழுகையானது விசுவாசிகள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாகும் என குர்ஆன் கூறுகின்றது. இதன் மூலம் வாழ்வின் ஏனைய விடயங்களையும் உரிய நேரத்திற்கு செய்யும் பழக்கம் ஏற்பட்டுவிடும். மேலும் தொழுகை ஒரு நல்லதொரு தேக பயிற்சியாகும். உங்கள் குழந்தைகள் 7 வயதை அடைந்து விட்டால் அவர்களை தொழும்படி ஏவுங்கள். 10 வயதை அடைந்தும் தொழாமல் இருந்தால் அடித்தாவது தொழச் செய்யுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துவதில் இருந்து தொழுகை எவ்வளவு முக்கியமானது என தெளிவாகிறது. இவ்வளவு முக்கியமான தொழுகையை பேணி விடாமல் தொழுது வர அனைவரும் முயற்சிப்போம் என கூறி விடை பெறுகிறேன். ஸதகல்லாஹுல் அலீம்.